வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. அக்டோபர் 30. தலைப்பு: மகா மறைபொருள். இருப்புக்களம், இயக்கக்களம், வானுலவும் கோள்கள், ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிர் வகைகள் அனைத்தையும் பயனாய் காண்பவன் மனிதனே. இவ்வளவு பொருட்களுக்கும் இயக்கங்களுக்கும் மனித மனம் அளிக்கும் மதிப்பும், இவற்றால் மனிதன் அடையும் பயனும் தான் பேரியக்க மண்டலத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்புகள். இத்தகைய மதிப்பு வாய்ந்த மனதின் சிறப்பு அவன் கருமையத்தின் வளமே அன்றி வேறு ஏது? கேள்விக்குறி. மனிதன் உடலுக்கும் மனதிற்கும், தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும் இடையே, மனிதனுக்கும் வான்கோள்களுக்கும் இடையே, மனிதனின் முன்பிறவிக்கும் பின்பிறவிக்கும் இடையே பாலம் போல அமைந்து இறை, உயிர், மனம் எனும் 3 மறைபொருட்களுக்கும் இருப்பிடமான மகா மறைபொருள்தான் கருமையம். இத்தகைய மதிப்பு வாய்ந்த பேரியக்க மண்டல இரகசிய மையத்தின் பெருமதிப்பை உணரக்கூடியவன் மனிதனே. இந்த கருமையத்தை தூய்மையாகவும் வளமாகவும் வைத்துக்கொள்ள அறிந்தவன், அதற்கு ஏற்ற தகுதி பெற்றவன் மனிதனே. வேதங்கள், மதங்கள், இலக்கியங்கள், சமுதாய நல நோக்குடையோர் அனைவரும் கூறும் போதனைகள் அனைத்தும் மறைமுகமாக கருமைய தூய்மையே ஆகும். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.